ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த டாப் காலேஜான ஐஐடி மெட்ராஸ், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்ராஸ். இந்த காலேஜ் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, 2023க்கான கட் ஆஃப் எவ்வளோ, ஒவ்வொரு வெப்சைட்லையும் இந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, அண்ட் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஐடி மெட்ராஸ், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸ். எந்த காலேஜ் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1959 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. ஏஐசிடிஇயால் அப்ரூவடும் ஆகியிருக்குங்க. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஜி, பிஜி, டிப்ளமோ, டாக்டரேட், எம்ஃபில், சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம்ஸ்னு இது எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு சிஎல்ஆர்ஐ, பிசைட் த அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட், சர்தார் பட்டேல் ரோட், அடையார், சென்னையில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. என்ஐஆர்எஃப் ரேங்க் 2023 படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து இன்ஜினியரிங் கேட்டகரியில் இருக்குது. 15th ரேங்க் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் எடுத்திருக்கு. 285th ரேங்க் பார்த்தீங்கன்னா QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2024 ஆகியிருக்குங்க. ஸோ அட்மிஷனுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் கோர்ஸுக்கு வந்து ஜேஇஏ அட்வான்ஸ்டுங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தாங்க செலக்ட் பண்ணுறாங்க. அதோட ஜேஓஎஸ்ஏஏங்கிற கவுன்சிலிங் மூலியமாகவும் செலக்ட் பண்ணிட்டு வராங்க. அதே எம்டெக்கு பார்த்தீங்கன்னா கேட் ஸ்கோரை வச்சும் ப்ளஸ் சிஓஏபிங்கிற கவுன்சிலிங், அது வந்து ரிட்டன் டெஸ்ட்டாகவும் இருக்கலாம் அல்லது இன்டர்வியூவாகவும் இருக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு பிடெக் எம்டெக் 2 கோர்ஸுமே படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜேஓஓ அட்வான்ஸ்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் ஜேஓஎஸ்ஏஏ கவுன்சிலிங், இது ரெண்டுமே இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐஐடி ஜாம்ங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் ஜேஓஏபிஎஸ்ங்கிற கவுன்சிலிங்கும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எம்பிஏ படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சிஏடி ப்ளஸ் குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அதோட இன்டர்வியூ ரவுண்டும் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஹெச்டி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்டு, யூஜிசி நெட்டு, சிஎஸ்ஐஆர் நெட் அல்லது வந்து ஐசிஏஆர் ஆர் ஐசிஎம்ஆர் ஸ்கோர், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ, இது எதில் ஒன்று இருக்குங்க. பிடெக் கோர்ஸ் படிக்கணும்னா எந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்திருந்தால் ஈஸியாக வந்து அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இந்த கோர்ஸுக்கு 2021 163 ரேங்க் இருந்துச்சு. 2022 175 ரேங்க்குள்ளே இருந்துச்சுங்க. இப்போ 2023 பார்த்தீங்கன்னா 148 ரேங்க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா 2021 1009 ரேங்க்ஸு, 2022 1028 ரேங்க்குள்ளே வந்திருந்தா எடுத்திருந்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு 2023 பார்த்தீங்கன்னா 964 ரேங்க்குள்ளே வந்திருந்துருக்கணும். அதே மாதிரி பிடெக் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2021 1884 ரேங்க்கு, 2022 2090 ரேங்க்ஸ்குள்ளே, 2023 பார்த்தீங்கன்னா 1877 ரேங்க்ஸ்குள்ளே வந்திருந்தா எடுத்திருந்துருக்கலாம். நெக்ஸ்ட்டு பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா 2021 2491 ரேங்க்குள்ளே வந்திருந்திருக்கணும். 2022 2786 ரேங்க்குள்ளே வந்திருக்கோங்க. 2023 2572 ரேங்க்குள்ளே வந்திருக்கணும். அதே மாதிரி பிடெக் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்கன்னா 2021 3259 ரேங்க்குள்ளே வந்திருக்கணும். 2022 பார்த்தீங்கன்னா 3881 ரேங்க்குள்ளே வந்திருக்கணும். அதே மாதிரி 2023 பார்த்தீங்கன்னா 3237 ரேங்க்குள்ளே வந்திருக்கணுங்க. 2023 பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஃபுல் டைமாக ஆஃபர் பண்ணது பார்த்தீங்கன்னா 1612. அதே டோட்டல் ஆஃபர்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 778 ஆஃபர்ஸ் வந்திருக்குங்க. எத்தனை கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்கன்னா 480+ கம்பெனிஸ் விசிட் பண்ணியிருக்காங்க. ஜாப் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், ஆர்என்டி, கன்சல்டிங், அனாலிட்டிக்ஸ், ஐடி, ஃபினான்ஸ், எஜுகேஷன், எஃப்எம்சிஜின்னு எந்த மாதிரியான ஜாப்க்கு எல்லாமே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சிடிசி ஆஃபர் பண்ணதிலே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா 1.31 crore பெர் ஆனம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜான சிடிசி ஆஃபர் பண்ணுற பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 17 lakhs வந்து பெர் ஆனம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வெப்சைட்லையும் எந்த காலேஜ்க்கு கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஷிக்ஷா வெப்சைட்டில் 4.5 out of 5 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காலேஜ் துனியா வெப்சைட்டில் 4.2 கொடுத்துருக்காங்க. கெரியர்ஸ் 360 வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.7 out of 5 கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ், ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.